வணக்கம், இது உங்கள் டிவிட் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் 6 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ திருமூலர். செகண்ட் கொஷின், நூல்கள் நூலாசிரியர் பொறுத்துக. காற்றிலே மிதந்த கவிதை மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். ஆன்சர் ஆப்ஷன் டி 4123. நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர். நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வானமாமலை. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர். புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ பாரதியார். பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது. பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது. ஆன்சர் ஆப்ஷன் பி முத்து. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி மனோன்மணியம். காவடி சிந்தின் ஆசிரியர். காவடி சிந்தின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். ஆப்ஷன் ஏ ஆரண்ய காண்டம். இரட்டை காப்பியங்கள் என்பது. இரட்டை காப்பியங்கள் என்பது. ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை. கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை. ஆப்ஷன் பி குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை? தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை? ஆப்ஷன் ஏ கம்பராமாயணமும் திருக்குறளும். கூற்று 1, கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டம் ஆகும். கூற்று 2, அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 சரி. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை டேஷ் காணப்படும். புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை டேஷ் காணப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி வாய்மையால் காணப்படும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் பி திருக்குறள். வழிப்பறி நிறை கவர்தல் ஆகின டேஷ் திணைக்குரிய தொழில்கள். வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள். ஆப்ஷன் பி பாலை. கீழ்கண்டவற்றுள் சு. சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் சு. சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. ஆப்ஷன் சி வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. 18வது கொஸ்டின், உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுது. உதித்த என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல். ஆப்ஷன் ஏ மறைந்த. 19வது கொஸ்டின், சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது. சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது. ஆப்ஷன் சி உயிரெழுத்து பொருந்தாது. பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல். பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல். ஆப்ஷன் ஏ இருண்ட வீடு. மரபு பிழையை நீக்கி சொல்லை காண்க. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. ஆப்ஷன் சி கருங்குயில் கூவும். ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. ஆப்ஷன்
கொஷின் வந்து அலை அலை அழை இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி கடலலை புற்று கூப்பிடு. 23வது கொஷின் ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். ஆப்ஷன் சி மதகுநீர் தாங்கும் பலகை. 24வது கொஷின் கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆப்ஷன் பி மதில். 25வது கொஷின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஃபஸ்ட்டு சீருடை, செகண்ட் சால்பு, தேர்ட் வந்து சிலந்தி. ஆப்ஷன் பி 2, 3, 1. 26வது கொஷின் சரியான அகர வரிசையை தேர்க. கீற்று, கேணி, காக்கை, கூந்தல் இதனுடைய சரியான அகர வரிசை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. 27வது கொஷின் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். 28வது கொஷின் விட்டு விட்டு இலக்கண குறிப்பு. விட்டு விட்டு இலக்கண குறிப்பு. ஆப்ஷன் பி அடுக்குத்தொடர். 29வது கொஷின் இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக. இதில் வந்து தவறானது எது? ஆப்ஷன் ஏ 1, 2, 3. முறுக்கு மீசை வந்தார் அதுவும் கரும்பு தின்ன இதுவும் தவறான இணை. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். ஆப்ஷன் டி மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான். 31வது கொஷின் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? 32வது கொஷின் மழைமுகம் காணா பயிர் போல ஊமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மழைமுகம் காணா பயிர் போல ஊமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி வறட்சி, வாட்டம், துன்பம். 33வது கொஷின் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஊமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஊமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் பி நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. முப்பத்தி 4வது கொஷின் எதுகை, மோனை, இழைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி எதுகை. 35வது கொஷின் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மொழை. இக்குறுப்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடி அளபடை தொடை. 36வது கொஷின் யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். ஆப்ஷன் பி முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. 37வது கொஷின் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை. ஆப்ஷன் பி கருவேப்பிலை. 38வது கொஷின் தொன்மை தமிழகத்தில் யமனர் என்று அழைக்கப்படுபவர்களுள் ஒருவர். தொன்மை தமிழகத்தில் யமனர் என அழைக்கப்படுபவர்கள் ஒருவர் கிரேக்கர். ஆப்ஷன் பி. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு.
ஆன்சர் ஆப்ஷன் சி உலக பொதுமை. 40வது கொஷின், நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாளையம். 41வது கொஷின், பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டினம். 42வது கொஷின், தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார்? தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி காமராசர். 43வது கொஷின், பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? பெண் உரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? ஆப்ஷன் சி பெரியார். 44வது கொஷின், வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? ஆப்ஷன் ஏ சதுரகராதி. 45வது கொஷின், சரியானதை கண்டறி. இதில் சரியானது எது? ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தமிழ்விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதித்தவர். தமிழ்விடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தை 1930 முதலில் பதித்தவர் ஆப்ஷன் பி உவே சாமிநாதன். 47வது கொஷின், பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர். மு வரதராசனார். 48வது கூற்று, சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கும் பெற்றிருந்தது. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். ஆப்ஷன் ஏ காரணம் கூற்று இரண்டும் சரி. கூத்துப்பட்டறை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? கூத்துப்பட்டறை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் நா முத்துசாமி. கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர். கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு மேத்தா. தவறான இணைகளை தேர்ந்தெடு. இதில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் பி 1ம் 4வதும் தவறு. 52வது இயேசு காவியம் பாடியவர். இயேசு காவியம் பாடியவர் ஆப்ஷன் சி கண்ணதாசன். 53வது கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது? சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எது? இதில் ஆப்ஷன் பி பிசிராந்தையார் நாடகம். கிறித்துவர்களின் தேவாரம் என அழைக்கப்படுவது. கிறித்துவர்களின் தேவாரம் என அழைக்கப்படுவது ரச்சன்ய மனோகரம். 56வது கொஷின், முதலாழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? முதலாழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி பொய்கை ஆழ்வார். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள். தமிழகத்தில் ரசவாதிகள் என கருதப்படுபவர்கள் ஆப்ஷன் சி சித்தர்கள். காலமேக புலவரின் இயற்பெயர். காலமேக புலவரின் இயற்பெயர் பி வரதன். சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன். இந்த பாடலில் வர திரிலோக நாயகன் யார்? ஆப்ஷன் ஏ தருமன். 60வது கொஷின், சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது? சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது? ஆப்ஷன் ஏ 3 காண்டங்களை உடையது. திருவிளையாடற் புராணம் எனும் நூலை இயற்றியவர். திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படுவது. திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி பெரிய புராணம். 63வது மாக்கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பை எழுதுக. மாக்கால் இதற்கான இலக்கண குறிப்பு ஆப்ஷன் ஏ உரிச்சொல் தொடர். 64வது குறுந்தொகை நூல். 1 401 பாடல்களை உடையது. 2 தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர். இதில் ஆன்சர் ஆப்ஷன் பி 1 2 ரெண்டும் சரி. பொருந்தா இணையை காண்க. இதில் பொருந்தா இணை எது? ஆப்ஷன் டி 2 மட்டும் பொருந்தா இணை.
66வது கொஷின் 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 67வது கொஷின் தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள். ஆப்ஷன் சி பன்னிராய்வார்கள். 68வது கொஸ்டின் சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதனை குறிக்கிறது? பஞ்சமூலம் என்பது எதனை குறிக்கிறது? 5 வேர்கள். 69 ஒப்புரவு என்பதன் பொருள். ஒப்புரவு என்பதன் பொருள் ஆப்ஷன் சி ஊருக்கு உதவுவது. 70வது கொஸ்டின் பொருத்தி விடை தேர்க. அவன் அவள் அவர் இது பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் தன்மை பன்மை பெயர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 1 2 3. பாசிலை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பசுமை கூட்டல் இலை. அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக. அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை. பழையன கழிதலும் டேஷ் புகுதலும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதியன புகுதலும். 74வது கொஸ்டின் கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. இதில் சரியான கூற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் பி எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆன்சர் பி 2 4 1 3. பொருந்தா இணையை கண்டறி. இதில் பொருந்தா இணை ஆப்ஷன் டி ஜீன் பக்க விளைவு. 77வது கொஸ்டின் நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் ஆப்ஷன் ஏ நிறுத்து. 78வது கொஸ்டின் மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. மயங்கிய சரியான வேர்ச்சொல் ஆப்ஷன் சி மயங்கு. சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் ஆப்ஷன் ஏ சூழ்வார். நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர். நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் ஆப்ஷன் பி நடத்தல். 81வது கொஸ்டின் சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க. சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. 82வது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி படித்தல். 83வது கொஸ்டின் மார்கழி பெயர் சொல் வகையினை கண்டறி. மார்கழி பெயர் சொல் வகையினை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் பி காலப்பெயர். 84வது கொஸ்டின் தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுது. தொடர்களில் பொருத்தமானது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2 3 பொருத்தமான தொடர். 85வது கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஏ தன்வினை வாக்கியம். பிறவினை சொற்களை கண்டறி. இதில் பிறவினை சொற்களை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 3 இது பிறவினை சொற்கள். 87வது கொஸ்டின் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம். 88வது கொஸ்டின் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என பழமொழிக்குரிய பொருள். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என பழமொழிக்குரிய பொருள் ஆப்ஷன் பி கவலை இல்லாமல் இருத்தல். 89வது கொஸ்டின் பழமொழியை நிறைவு செய்க.
குடல் கூழுக்கு அழுதாம் டேஷ். ஆப்ஷன் பி கொண்டை பூவுக்கு அழுதாம். 90வது கொஷின். நூலக விதிகளை உருவாக்கியவர். நூலக விதிகளை உருவாக்கியவர் முனைவர் ரா அரங்கநாதன். 91வது கொஷின். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்று சிந்தனை கருத்தை கூறியவர். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர். ஆப்ஷன் சி திருவிக்கா. 92வது கொஷின். தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது? ஆப்ஷன் சி தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். 93வது கொஷின். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர். ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம். 94வது கொஷின். வரிது நிலையிய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல். வரிது நிலையிய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. 95வது கொஷின். உருமிடத்துதவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. 96வது கொஷின். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார்? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் ஆப்ஷன் சி ஔவையார். 97வது கொஷின். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி. ஆப்ஷன் சி. 98வது கொஷின். பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா தி ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி லாசா ராமாமிர்தம். திரிபுரம் கு அழகிரிசாமி. ஆன்சர் ஆப்ஷன் சி 4231. 99வது கொஷின். சரியான தொடர்களை தேர்ந்தெடு. இதில் சரியானது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1ம் 2ம் சரி. 100வது கொஷின். தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? ஆப்ஷன் ஏ தம்பிக்கு. அவ்வளோதான், டெஸ்ட் முடிஞ்சது.